இந்த விஷயம் குறித்து இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து மாலின் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். சார் வணக்கம் சார். இப்போ ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதிலிருந்து திருமாவளவன் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. இந்த மாதிரி 8 குற்றவாளிகள் உண்மையான குற்றவாளிகள் கிடையாது, தமிழக அரசு உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அரசுக்கு எதிராக இந்த விஷயங்கள் பேசியிருந்தாரு. ஸோ இதுல இருந்து ஒரு என்ன பேச்சு வருது அப்படின்னா, அடுத்த தேர்தலுக்கு திமுக கூட்டணியில விசிக இருக்காது, விசிக பிரிஞ்சு போயிடும் அப்படின்ற ஒரு பேச்சு எழுந்திருக்கு. இதை பற்றி எப்படி பாக்குறீங்க சார்? விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பிரஸ் மீட்ல சொன்னது உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணுங்கிறது. ஏனென்றால் ஆனால் ஆம்ஸ்டாங்குடைய அந்த படுகொலையில் உண்மை குற்றவாளி கிடையாது, சரண்டர் ஆனவங்களாம். ஆகையால் முதல் சரண்டர் ஆனவங்களை பற்றிட்டு நம்ம குற்றவாளின்னு உடனே பிக்ஸ் பண்ண முடியாது. இதுக்கு பின்னாடி இருக்கிற நிறுவனங்கள், அவருக்கு முதலாளிகள், தொழிலதிபர்கள், அவருக்கு எதிரான சக்திகளை கண்டறிய வேண்டும். அவர்கள் பொருளாதார உதவியோ மற்ற ஆயுத உதவி கொடுத்திருக்கலாம். அதனால உண்மை குற்றவாளிகள் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அது உண்மையும் கூட. ஒவ்வொரு தகவலும் நமக்கு புதுசா வந்துகிட்டே தான் இருக்கு. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு பத்தி தினந்தோறும் ஒரு செய்தி புதுசா வருது. அப்ப இப்ப கூட அதுல முக்கிய குற்றவாளியான திருவங்கடத்தை என்கவுண்டர் பண்ணிருக்காங்க. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன பாக்குறோம்னா, ஒரு அரசியல் ரீதியான படுகொலையாக தான் ஆம்ஸ்டாங் வழக்கு பாக்குறோம். ஆனால் ஊடகங்கள் சித்தரிக்கிறது என்னன்னா, அவர் வேற மாதிரி சித்தரிக்கிறாங்க. அது வருத்தத்தை அளிக்குது. அதனால்தான் அண்ணன் எழுச்சி தமிழர் இந்த விஷயத்துல உண்மை குற்றவாளி கைது செஞ்சிருக்காரு. இது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு விசிகா திமுக விட்டு வந்துருங்கிறது உங்களை போன்ற ஊடகவியலாளர்களுடைய யூகம். அதற்கு தலைவர் எழுச்சி தமிழ் தான் பதில் சொல்லணும். ஆனால் நாங்கள் 2026 திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் இருப்போம். ஏன்னா தொடர்ச்சியா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வேங்கை வயல் இஷ்யூவா இருக்கட்டும், அதுக்கும் திருமாவளவன் அவர்கள் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தாரு. இப்போ வரைக்கும் அதற்கான எந்த ஒரு முன்னேற்றமே இல்லை அந்த வழக்குல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ச்சியா நம்ம பார்க்கும்போது அந்த மாதிரி தான் தோணும் இல்லையா? இல்ல, காவல்துறை தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது நடத்தப்படும் வன்கொடுமைகளை தீவிரமாக நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் தமிழ்நாட்டினுடைய காவல்துறை, தமிழ்நாட்டில் இருக்கும் உளவுத்துறை தாழ்த்தப்பட்ட மக்கள் பாதிக்கப்படும் போதோ, படுகொலை செய்யும் போதோ கில்லுக்கிறியா நினைக்கிறாங்க. இது வருத்தமா இருக்கு. ஏனென்றால் இன்றைக்கு மதுரையில் தலைவர் எழுச்சி தமிழுடைய பிறந்த நாள் சுவர் விளம்பரத்தை காவல்துறை உதவியோடு சாதி இந்துக்கள் அளிக்கிறாங்க. மதுரையில் 3 நாட்களுக்கு முன்னாடி அளிச்சிருக்காங்க, ஊலாம்பட்டின்னு ஒரு கிராமத்துல. இது தொடர்ந்து காவல்துறையோட ஒப்புதலோடு உடந்தையோடு தான் நடக்குது. இப்ப ஆம்ஸ்டாங்கினுடைய கொலை வழக்க பாத்தீங்கன்னா, அவர் துப்பாக்கி வச்சிருந்தாரு, லைசன்ஸ் துப்பாக்கி வச்சிருந்தாரு, துப்பாக்கி காவல்துறை ஒப்படைச்சிருந்தாரு, காவல்துறை அவர் எச்சரிச்சிருந்துச்சு. இப்படி பல்வேறு கோணங்கள்ல காவல்துறை சுத்தியே இருக்கு. அப்ப உளவுத்துறை என்ன செய்யுது எங்களுடைய கேள்வி. தமிழ்நாட்டிற்கும் உளவுத்துறை என்ன செய்யுது? இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட தலைவர்களுக்கோ, இல்ல தாழ்த்தப்பட்ட கட்சி சார்ந்த நிர்வாகிகளுக்கோ, இல்ல சமூக செயல்பாட்டாளர்களுக்கோ பாதுகாப்பு கிடையாது நீங்க பாத்தீங்கன்னா. ஆனா ஒரு பெரிய அடுக்கு பாதுகாப்புகளை, 3 அடுக்கு 4 அடுக்கு பாதுகாப்புகளை பெரும் முதலாளிகள் போட்டு வச்சிருக்காங்க. காவல்துறை பெரிய நிறுவனங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க, டாஸ்மாக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. போதுமா? ஆனால் இங்க தாழ்த்தப்பட்ட தலைவர்களுக்கோ, இல்ல தாழ்த்தப்பட்ட கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகளுக்கோ பாதுகாப்பு இல்ல. அச்சத்தை ஏற்படுத்துது. சமூகத்துக்கு நடக்கிற கொடுமைகளுக்கு எதிராக போராடுற வரதே பயமா இருக்கு. திமுக சார்ந்து தமிழகத்துல எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே கூட்டணி கட்சிகள் ரொம்ப அமைதியாவே அதை கடந்து போயிருவாங்க அப்படின்ற ஒரு பேச்சு பொதுவாகவே மக்கள் மத்தியில் இருக்கு. சோ அதை தாண்டி இப்ப ஆம்ஸ்டாங் அவர்களுடைய வழக்குல எதிர்த்து திருமாவளவன் அவர்கள் பேசுறதுனால இந்த ஒரு விஷயங்கள் தோணுதும். நாங்கள் எல்லா விஷயத்தையும் எடுத்து பேசிருக்கோம். விடுதலை சிறுத்தை கட்சி வேங்கவையில் நடந்த உடனே, ஆமா, அன்றைக்கு புத்தாண்டு கொண்டாட்டத்தில் இந்த நாடு இருந்த போது வேங்கவேலை கண்டிச்சு நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கோம். தங்கை சிறுமதி இறந்த உடனே விடுதலை சிறுத்தை களத்தில் இருந்தா சிறுமதி வழக்குல உண்மை குற்றவாளி கைது சொல்லி கள்ளக்குறிச்சியில 10,000 பேரை திரட்டி போராட்டம் பண்ணிருக்கோம். அதே மாதிரி திருநெல்வேலியில சின்னத்துறை பள்ளி மாணவன் சின்னத்துறை பாதிக்கப்பட்ட உடனே அதை கண்டித்து போராட்டம் நடத்திருக்கோம். அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மாணவர்களுக்கு மனநல மருத்துவர்கிட்ட சென்று ஆலோசனை வழங்கணும், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் இருக்கோம். இப்படி இப்ப தென் மாவட்டங்களா இருக்கட்டும், வட மாவட்டங்களா இருக்கட்டும், மேற்கு மாவட்டங்களா இருக்கட்டும், எல்லா மாவட்டங்கள் நடக்கிற வன்கொடுமைகளுக்கு எதிராக விடுதலை சிறுத்தை கட்சியும் தலைவர் எழுச்சி தமிழரும் களத்தில் இருக்கும். அந்த 3 ஆண்டுகளை 23 போராட்டங்கள் பண்ணிருக்கோம். 23 ஆர்ப்பாட்டங்கள் எழுச்சி தமிழர் தலைமையில் நடந்திருக்கு. இப்ப கள்ளக்குறிச்சி நடந்த டாஸ்மாக் விஷயத்தை கூட அந்த கள்ளச்சாராய சாய்வுல 2 நாட்கள் கள்ளக்குறிச்சி தலைவர் இருந்தார். டாஸ்மாக இழுத்து மூட சொல்லி போராட்டம் நடத்துறோம். கள்ளச்சாராயத்துக்கு எதிராக போராட்டம் நடத்துறோம். திருச்சியில நடந்த வெல்லும் சனநாயக மாநாட்டுல அவ்வளவு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்துல கூட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்று இருந்தாரு. அது எவ்வளவு கூட்டம் வந்ததுன்னு நம்ம பார்த்தோம். அப்படி பார்த்தும் 2 தொகுதிகள் தான் நமக்கு எலெக்ஷன்ல கொடுத்திருக்காங்க. அதிமுக தொகுதியில 5ல இருந்து 6 தரேன்னு சொல்லும் போது கூட நம்ம இந்தியா கூட்டணி வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த கூட்டணியில இருந்தோம். அடுத்த தேர்தலில் யாரு ஒரு 10ல இருந்து 20 தொகுதியாவது தராங்களோ அவங்களதான் திருமாவளவன் அவர்கள் பரிசீலிக்கணும் அப்படின்னு தொண்டர்கள் பேசுறதா போட்டிருந்தாங்க. இது உண்மையா? இது எப்படி பாக்குறீங்க? இல்ல,
நானும் தொண்டர் தான், கட்சியினுடைய மண்டல செயலாளர் நானு. எனக்கும் வருத்தம் இருக்கு. நாங்கள் வந்து 25 ஆண்டுகளா தேர்தல் பாதைக்கு வந்து 25 ஆண்டுகளா இருக்கு. இப்பதான் அங்கீகாரம் பெற்றிருக்கோம். 2 நாடாளுமன்ற தொகுதியில் சொந்த சின்னத்தில் பானை சின்னத்திலிருந்து அங்கீகாரம் பெற்றிருக்கோம். கண்டிப்பா. விடுதலை சிறுத்தை கட்சியும் இந்த நாட்டில் அதிகாரத்துக்கு வரணும், இந்த நாட்டில் ஒரு அமைச்சர் ஆகணும், முதலமைச்சர் ஆகணும் கூட எங்களுக்கு கனவு இருக்கு. தலைவர் எழுச்சி தமிழர் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக நாங்க விரும்புறோம். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற சூழல் அரசியலை பொறுத்துதான் தலைவர்கள் இந்த கூட்டணியை நிர்ணயம் செய்யறாரு. தொண்டர்கள்கிட்ட ஒரு வருத்தம் இருக்கு. அது வருத்தம் இருக்குதான் செய்யுது. அது இருக்கு, உண்மை. அதை நான் மறுக்கல. ஆனால் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மிகுந்த நிதானத்தோடு தெளிவோடு தான் அரசியல் பணத்தை வந்து காய் நடத்துவார். அதில் ஊடகங்களோ பத்திரிகை செய்திகள் வர்றதெல்லாம் வந்து ஏதோ யூகத்தின் அடிப்படையில எழுதுறாங்க. ஆனா 2026 விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கும். ஓகே சார். ரொம்ப நன்றி சார். திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. விசிக திமுகவுக்கு எதிராக செயல்படுறதா